வணக்க நண்பர்களே, இன்று பிப்ரவரி 3 மார்க்கெட் முடிவில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா? தங்கம் விலை காலையில் 80 ஏறியது. ஆனால் அது ஒரு டெட் கேட் பவுன்ஸ், அதாவது பொய் ஏற்றம் என்று நான் காலையிலேயே எச்சரித்திருந்தேன். நாளை, அதாவது பிப்ரவரி 4, 2026 தங்கம் விலைக்கு மிக முக்கியமான நாள். ஏன் தெரியுமா? அமெரிக்காவில் 2 முக்கிய நியூஸ் வர இருக்கு. அதாவது ஏடிபி நான் ஃபார்மிங் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச், அதாவது வேலைவாய்ப்பு ரிப்போர்ட், மற்றும் ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐ பிஸ்னஸ் வளர்ச்சி ரிப்போர்ட். இந்த 2 ரிப்போர்ட்டுகளும் நாளை மாலை வெளியாகிறது. இது தங்கம் விலையை அதால பாதாளத்திற்கு கொண்டு செல்லுமா, அல்லது மீண்டும் 1.5 லட்சத்தை தொடுமா? இன்று வெள்ளி விலை கிலோவுக்கு 20,000 சரிந்ததின் மர்மம் என்ன? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நாளை என்ன நடக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் எப்படி முடிந்திருக்கிறது என்று பார்ப்போம். தங்கம் காலையிலிருந்து 80 ரூபாய் ஏற்றத்தில் தான் இருந்துச்சு. பெரிய மாற்றத்தை கொடுக்கவில்லை. சந்தை ஒரு விதமான பயத்தில் தான் வர்த்தகமாகிறது. சென்னையில் 22 கேரட் தங்கம் 14,030 என்ற அளவிலேயே நிற்கிறது. ஆனால் இந்த விலை நிலையானது இல்லை. வாங்குபவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் இது. வெள்ளி இப்பொழுது தள்ளுபடி விலையிலேயே கிடைக்குது. நேற்றைய ஹீரோ வெள்ளி தான். கிலோவுக்கு 20,000 குறைந்து இப்போ 2,80,000 என்ற அளவில் விற்கப்படுகிறது. கடந்த வாரம் 3 லட்சத்துக்கு மேலே விற்ற வெள்ளி இன்று இந்த விலையில் கிடைப்பது பலருக்கு ஆச்சரியம். ஆனால் இது இன்னும் குறையுமா? அதற்கான பதிலை பார்ப்போம். நண்பர்களே, குறித்து வச்சுக்கோங்க. நாளை புதன்கிழமை, அதாவது பிப்ரவரி 4 உலக பொருளாதாரம் உற்று நோக்கும் 2 சம்பவங்கள் நடக்க போகுது. ஏடிபி வேலைவாய்ப்பு அறிக்கை, அது நாளை மாலை 6:45 மணிக்கு வெளியாகிறது. அமெரிக்காவில் தனியார் துறையில் எவ்வளவு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாயிருக்குன்னு நாளை சொல்லுவாங்க. கணிப்பு சுமார் 48,000 முதல் 49,000 புதிய வேலைகள் உருவாயிருக்கலாம்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த நம்பர் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்தால் அமெரிக்க டாலர் வலுவாகும். டாலர் வலுவானால் தங்கம் விலை சரியும். இரண்டாவது, ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐ இரவு 8 மணிக்கு இந்த அப்டேட் கொண்டு வந்துருவாங்க. அமெரிக்காவின் சேவைத்துறை எப்படி இருக்குன்னு சொல்லும் ரிப்போர்ட் இது. கணிப்பு சுமார் 50 புள்ளிகளுக்கு மேலே இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. இதுவும் டாலருக்கு சாதகமாக அமைந்தால் நாளை இரவு தங்கம் விலையில் ஒரு பெரிய சரிவை எதிர்பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பெடரல் ரிசர்வ் தலைவராக கெவின் வார்ஸை நியமித்தது இன்னும் மார்க்கெட்டை ஆட்டி படைக்குது. இவர் வட்டி விகிதத்தை குறைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர். இது தங்கத்திற்கு மிகப்பெரிய எதிரி. சரி, இந்த தரவுகளை வைத்து நாளை விலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அமெரிக்க ரிப்போர்ட்டுகள் பாசிட்டிவாக வந்து டாலர் இண்டெக்ஸ் உயர்ந்தால் தங்கம் விலை நாளை கிராமுக்கு 50 முதல் 100 வரை குறையலாம். 22 கேரட் தங்கம் 13,950 அல்லது அதற்கு கீழே செல்ல வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வேலைவாய்ப்பு டேட்டா மோசமாக வந்தால் மட்டுமே தங்கம் விலை மீண்டும் ஏறும். ஆனால் தற்போதைய சூழலில் விலை ஏறினால் விற்பதற்கே முதலீட்டாளர்கள் விரும்புவார்கள். எனவே பெரிய ஏற்றம் இருக்காது. வெள்ளி விலை மிகவும் நிலையற்றதாக இருக்கும். அதாவது 2,80,000 என்ற ஆதரவு விலையை உடைத்தால் அடுத்து 2,70,000 வரை செல்லலாம். வாங்குபவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவது நல்லது. நாளை கடைக்கு போறவங்களுக்கான தெளிவான அட்வைஸ். நீங்கள் திருமணம் பண்ண போறீங்கன்னா நாளை காலையில் விலை நிலவரத்தை பாருங்கள். விலை குறைந்திருந்தால் உடனே புக் பண்ணுங்க. ஒருவேளை விலை சற்று ஏறி இருந்தால் அவசரப்பட்டு வாங்க வேணாம். மாலை வரை காத்திருங்கள். அமெரிக்க ரிப்போர்ட் வந்த பிறகு விலை குறையலாம். நீங்கள் முதலீடு பண்ண போறீங்கன்னா இன்னும் ஒரு சரியான இடத்திற்கு வரவில்லை. அதனால வெயிட் பண்ணுறது நல்லது. 13,500 என்று வரும் வரை காத்திருப்பது ரொம்ப நல்லது. சில்வர் வாங்குபவர்களுக்கான ஒரு அட்வைஸ். வெள்ளி பாத்திரங்கள் வாங்க இது ஒரு கோல்டன் டைம். கிலோவுக்கு 20,000 வரை குறைவு என்பது சாதாரண விஷயம் அல்ல. நீண்ட கால அடிப்படையில் இது லாபம் தரும். மொத்தத்தில் நாளை பிப்ரவரி 4 தங்கம் விலை ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் போல இருக்க போகிறது. அமெரிக்க டேட்டா வரும் வரை அமைதி காப்பது நல்லது. நாளை காலை 10 மணிக்கு மார்க்கெட் ஓபன் ஆனதும் முதல் ஆளாக துல்லியமான விலையுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.